உடம்புல வர்ற சாமியை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற அறிகுறி. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம மேல வர்ற சாமியோட உருவத்தை பார்க்கணும். நம்ம மேல வர்ற சாமியோட அந்த உடல் அழகை பார்க்கணும், அந்த சாமியோட தோற்றத்தை பார்க்கணும், அந்த சாமி எது மாதிரியான ஆயுதங்கள் வச்சிருக்கு, அதனுடைய ஆடைகள் என்ன, அதனுடைய உடல் அம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எல்லா சாமியாடி பெருமக்களுக்கு ஆசை இருக்கும். அப்படி ஆசைப்படுற பெருமக்க, உங்க உடல்ல வர்ற சாமியை நீங்க பார்க்க போறதுக்கு முன்னாடி எது மாதிரியான அறிகுறிகளை காட்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிகழ்வு அறிவோம் என்பவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இந்த சாமி தான் உங்க மேல வரப்போகுது அப்படின்னு. அது காலம் நிர்ணயிச்ச ஒண்ணு, உங்களுடைய குலதெய்வ எல்லை நிர்ணயிச்ச ஒண்ணு. இந்த காலகட்டங்கள்ல, இந்த தலைமுறையில இந்த வாகனம் தான் என் வாகனம் அப்படின்னு சாமி தேர்ந்தெடுத்த முத்து தான் நீங்க. சரி, அப்பேற்பட்ட சாமி உடல்ல வருது, உடலை தொடுது, ஆடுது, ஆனா வாய் திறந்து பேசல, இந்த தெய்வம்னு சொல்லல. சரி, அப்படி இருக்கிற சாமி உங்களுக்கு காட்சி கொடுக்கும்ல. என்னுடைய வாகனம் என்னைய சுமந்து நிக்க போறேன், அவனுக்கு என்னுடைய தோற்றத்தை காட்டணும் அப்படின்னு அந்த சாமி நினைக்கும்ல. அதுதானங்க நடக்கணும். அப்படி நடக்கும், எல்லா மக்களுக்கும் நடக்கும். சரி, அப்படி நடக்க எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும்? உங்க மேல வர்ற சாமி உங்களை பார்க்க வரப்போகுது. அப்போ உங்களுக்கு அதை எப்படி நீங்க கண்டுகொள்ள முடியும்? சரி, ஒரு உண்மையான நிகழ்வு இந்த இடத்துல அறிவு நண்பர்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இந்த உண்மையான நிகழ்வு இதுக்கு பதில் கொடுக்கும். சரி, ஒரு எல்லையில சாமி ஆடணும்னு ஒருத்தர் நிக்கல. சாமிய நம்ம தான் ஆடணும், நம்ம குடும்பத்துல தான் ஆடணும்னு நிக்கல. அந்த சாமி வந்தா போதுமப்பா, இருக்கிற எல்லா மக்களையும் காத்தா போதுமப்பா அப்படின்னு ஒரு வாகனம், ஒரு குலமக்க என்ன பண்றாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, ஆசைகளும் இல்லாம, தெய்வத்தை மட்டுமே, அந்த தெய்வத்தை வணங்கி அந்த இடத்துல வர்றாங்க. சாமி அவர் மேல வருது. சாமி வந்த உடனே நிலை மாறி, அவர் அறியாம தன்னிலை மாறி விழுந்துடுறாரு. வந்த உடனே நான் தான் வந்திருக்கேன், என் மேல இந்த சாமி தான் வந்திருக்குலாம் வாய் திறந்து சொல்லல. வந்த உடனே அவராலேயே அந்த உடம்புல தாங்க முடியல, அந்த சாமிய விழுந்துட்டாரு, எந்திரிக்கிறார். அந்த இடத்துல இருக்க மக்கள் உணர்றாங்க இவர் மேல சாமி வந்துருச்சு அப்படின்னு. அவருக்கு என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் கொஞ்சம் அச்சம், ஒரு பக்கம் ஏதோ ஒரு இன்பம், ஏதோ ஒரு இதுவரை கிடைக்காத ஏதோ ஒரு சக்தி அவரை தொட்ட மாதிரி உணர்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சாமி வந்துருச்சு, நாம சரியா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய வழிமுறைகளை, நெறிமுறைகளை சரியா அவர் பயணிச்சு வர்றாரு. அவர் பயணிக்க அவர் கடைபிடிக்கிற பக்திய அந்த சாமி பார்த்து, அந்த சாமி அவருக்கு ஒரு தோற்றத்தை, அவருடைய தோற்றத்தை, அந்த சாமியோட தோற்றத்தை அவருக்கு காட்டி கொடுக்க போகுது. அப்ப அவருக்கு என்ன அப்படின்னா, எது மாதிரியான அறிகுறி தெரியுது அப்படின்னா, அந்த சாமி நம்மளை பார்க்க வர போகுது அப்படிங்கிற எது மாதிரியான ஒரு அறிகுறி தெரியுது அப்படின்னா, ஒரு நாள் அந்த சாமி வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, தெய்வத்துக்காக ஒரு சில நாட்களை அர்ப்பணிச்சு அந்த நாட்கள்ல அந்த தெய்வத்துக்காக விரதம் பிடிச்சு வருவார். ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆலயத்துக்கு போறாரு. அந்த ஆலயத்துல ஒரு கண்ணாடி, சாமியை பார்த்து வணங்குறாரு. அது ஒரு சிவனோட ஆலயம். நல்லா அவர் சிவனை சாஸ்தாங்கமா விழுந்து வணங்கி நெத்தி நிறைய பட்டை எணிஞ்சு அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி முன்னாடி போய் அவரு அந்த உருவத்தை, அந்த நெற்றியில இருக்கிற அந்த பட்டையோட உருவத்தை அந்த இடத்துல பார்க்கிறாரு. பார்க்கும் போது அவருக்கு உடம்பு அவர் அறியாம உடல் சிலிர்க்குது. உடல் சிலிர்த்தகனா அந்த சாமியோட முகம் எப்படி இருக்குமோ அதே முகம் ஒரு கணம் அந்த கண்ணாடியில, அந்த ஆலயத்துல, அந்த கண்ணாடியில அவருக்கு அங்க பிரதிபலிக்குது. பிரதிபலிச்ச கணம் அந்த ஆலயத்துல, அந்த கோவில்ல இருக்க ஆலய மணியோட சத்தம் அந்த இடத்துல வருது. பார்த்த உடனே அவர் பிரமிச்சிட்டார். நம்ம அந்த ஆலயத்துல சிவனை வணங்கி நம்ம மேல வர்ற சாமிய நாம நினைச்சு கும்பிட்டு நாம போய் இந்த கண்ணாடியை பார்த்தோம். அந்த கண்ணாடியில ஒரு கணம் அந்த அவர் மேல வர்ற சாமியை நம்ம உணர்ந்தமே, அதனுடைய முகம் என்னுடைய முகம் அந்த சாமியோட முகம் மாதிரி தெரிஞ்சிச்சே அப்படிங்கிற
ஒரு மகிழ்ச்சியில என்ன பண்றாரு, வீட்டுக்கு போறாரு. அன்று இரவு ஒரே ஒரு சின்ன ஒரு அசரீரி மாதிரி கனவு. பௌர்ணமி வெளிச்சம் மட்டும் அவர் படுத்திருக்க படுக்க, பௌர்ணமி வெளிச்சம் மட்டும் அவருக்கு, அவர் இருக்கிற அறையில் அந்த வெளிச்சத்தை மட்டும் அந்த இடத்துல உணர்றாரு. இது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி, ஒரு ஆலயத்துக்கு போறாரு. ஒரு ஆலயத்துல போய் சாமியை வணங்குறாரு. அங்க இருக்கிற பூசாரி என்ன பண்றாரு, இவர் மேல இருக்கிற சாமியை அவரு உணர்ந்து, என்னப்பா உன் மேல இந்த சாமி உன்னை தொற்றுப்பானே, உன்னை மிதிச்சிருப்பானே அப்படின்னு அந்த எந்த சாமி அவர் மேல வருதோ அந்த சாமியோட பெயரை அந்த பூசாரி அவருக்கு சொல்றாரு. 3வது அறிகுறி. 4வது அறிகுறி என்ன அப்படின்னா, இவர் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தாலும் அவர் முழுமையா ஏத்துக்கல. 4வது அறிகுறி என்ன அப்படின்னா, எந்த சாமி அவர் மேல வருதோ அதே சாமி அவர்கிட்ட, ஏப்பா எனக்கு வரும்போது ஒரு சுருட்டு வாங்கிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி கேட்குது. எப்படி அந்த சாமி அவர்கிட்ட கேட்குது. இது கனவு. இது 4வது அறிகுறி. சரி அப்படின்னு என்ன பண்றாரு, இதையெல்லாம் கடந்து, பரவாயில்ல எந்த தெய்வம் வந்தாலும் பரிபூரணமா அந்த தெய்வத்தை நாம வணங்கணும், அது வந்துருச்சுன்னு அவர் ஒரு ஆணவம், ஒரு அதிகாரம், அகம்பாவம் கொள்ள, தொடர்ந்து அவருடைய அந்த தெய்வத்தின் மேல இருக்கிற பேரன்பை நாளுக்கு நாள் அதிகமாக்கி வணங்கிக்கிட்டே வராரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய கனவுல அந்த சாமியோட ஆயுதம் மட்டும் தெரியுது. அந்த சாமி எடுத்து ஆடுற ஆயுதம் மட்டும் அவருக்கு கனவுல தெரியுது. 5வது அறிகுறி. சரி, சாமி ஆயுதத்தை கண்ணில் ஆட்டிருச்சு, அந்த சாமி இந்த வருஷம் நம்மளை ஆயுதத்தை எடுத்து ஆட வைக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள உருவாகும். சரி அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த வருஷம் கலரி விழா நடக்குது. கலரி விழாவுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் தெய்வத்துக்கு நல்லா அருமையா கங்கணம் கட்டி அந்த இடத்துல விரதம் பிடிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு கனவு. எது மாதிரி கனவு அப்படின்னா, எந்த சாமி அவர் மேல வருதோ அந்த சாமி ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரத்தை எப்படி கொடுக்குது அப்படின்னா, ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல ஒரு பெரிய சாவி, அந்த இரும்பு பூட்டு பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இரும்பு பூட்டு, அந்த சாவி அவர் கையில கொடுக்குற மாதிரி, வாங்குற மாதிரி விரத பிடிச்ச நாள்ல அவருக்கு கனவு. அப்ப அந்த சாமி அதோட ஆயுதத்தை காட்டிடுச்சு, அதனுடைய அதிகாரத்தை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த எல்லையில அந்த சாமி பரிபூர்ணமா அவர் மேல வரணும், ஆடணும். அந்த சாமி அவரை தொட்டு நான் தான் உன் மேல வர்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்களை இந்த 5-6 அறிகுறிகளை அவர் காட்டுது. கலரி விழா நடக்குது, அங்க சாமி அழைக்கிறாங்க. வந்த சாமி அவர் மேல மலை போல இறங்கின சாமி வாயை திறந்து பேரை சொல்லல, வேகமா போய் அந்த சாமியோட ஆயுதத்தை தூக்கி நான் தாண்டா அப்படின்னு காட்டுது. வானத்துக்கும் பூமிக்கும் காட்டுது. அவர் வாய் திறந்து இந்த சாமி தான் சொல்லல, இருக்கிற எல்லா சலமும் புரிஞ்சுக்கிச்சு இவர் மேல இந்த சாமி தான் வருது அப்படின்னு. அப்ப இந்த பதிவுல அறிவு நண்பர்கள் நல்லா கவனிக்கணும். உங்க உடல்ல வர்ற சாமி உங்களை தொட்டு அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய உருவத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன கொண்டு வருதுன்னு பாருங்க. அந்த சாமியோட அதிகாரம், அந்த சாமியோட ஆயுதம், அந்த சாமியோட முகத்தோட உருவம், அந்த சாமி தான் அப்படின்னு இன்னொரு ஒரு பூசாரி பெருமக்களோட அந்த அசரீரி அவர் சொல்ற வாக்கு. இதே மாதிரி ஆணுக்கு நடக்கும், பெண்ணுக்கு நடக்கும், எல்லா சாமியாடி ஒரு மக்களுக்கும் நடக்கும். உண்மையா ஒரு தேகம் உண்மையாக இருக்கிற ஒரு தேகத்தை ஒரு சாமி தொற்றுச்சு அப்படின்னா, நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க எந்த இடத்துல ஓடி ஒளிஞ்சாலும் சரி, இருக்கிற இடத்த சூழ்நிலையை சாதகமாக்கி உங்களை சுத்தி அந்த சாமி நிற்குங்கிறது சத்தியமான உண்மை. அப்ப இந்த பதிவின் மூலமா உங்க மேல இருக்கிற சாமி அதனுடைய உங்களை பார்க்க போகுது, அதனுடைய உருவத்தை காட்டுது, உங்களுக்குள்ள இறங்கி ஆட போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் முன்னக்கூடியே உங்களுக்கு காட்டி கொடுத்துருங்கிறதா சத்தியமான உண்மை. ஏதோ போறோம், சாமி ஆடுறோம், ஏதோ வாக்கு சொல்றோம், ஆயுதத்தை ஏந்தி ஆடுறோம், வைக்கிறோம்லாம் அப்படியெல்லாம் இருக்காதுங்க. ஒரு வயல்ல தண்ணி பாய்ச்சி களை எடுத்து அந்த பயிரை அறுவடை பண்றதுக்கு எந்த அளவு தயார் செய்வோமோ அதே மாதிரி அதனுடைய தேகத்தை தயார் செய்யும்.
அறுவடை நாள் தான் நீங்க அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை ஏந்தி ஆடுற அந்த நன்னாள். அது வரைக்கும் உங்களை அந்த சாமி வளர்த்து எடுக்க. ஒரு ஆயுதத்தை சாதாரணமா ஒரு சாமியோ ஆயுதத்தை எடுத்துட முடியுமா? பக்குவப்படுத்தணும்ல. உங்களுக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு அந்த சாமி எல்லா விதத்திலையும் உங்களை சுத்தி 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 உங்களை அழகா தயார்படுத்தும். நீங்க அந்த ஆயுதத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 100% உங்க சாமி உண்மையா உங்ககிட்ட பேசுங்கிறதா சத்தியமான உண்மை. இதெல்லாம் ஒரு ஆண் தெய்வத்துக்கு. பெண் தெய்வத்துக்கெல்லாம் அடே அப்பா, ஒரு பெண் தெய்வம் வருது அப்படின்னா அந்த பெண் மக்களுக்கு, அந்த பெண் சாமியாடிகளுக்கு தன்னுடைய தாயை போல, தன்னுடைய மகளை போல, தன்னுடைய அக்கா தங்கை போல அந்த சாமி அவங்க கூடயே வந்து பிறந்து வளர்ந்து வருங்க. அந்த பெண்களுக்கு தலை சீவுறது என்ன, அந்த பெண்களுக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா பேசி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது என்ன, அந்த சாமியோட கொலுசு சத்தம், சலங்க சத்தம், அந்த சாமியோட வாசம், அந்த சாமி போடுற வெற்றிலையிலிருந்து எல்லாத்தையும் அவங்க கிட்ட பரிமாறி அவங்க கிட்ட பெத்த தாயும் பிள்ளை மாதிரி பெண் தெய்வங்கள்லாம் அந்த பெண் மக்கள் மேல பழகம் சாதாரண விஷயம் அல்ல. காய்ச்சல்னு படுத்தா அந்த காய்ச்சல்ல இருந்து அதை சரி பண்ணி கொடுக்குற மருத்துவச்சியா அந்த சாமி இருக்கும். இந்த திசையில இருந்து இந்த தீய வினை வருது அப்படின்னா தட்டி எழுப்பி அதை கண்ணுல காட்டி கொடுக்கும். எது நடந்தாலும் ஒரு அசுத்தமா இருந்தாலும் இப்படி கிடக்கு பாரு, நான் எந்த எல்லையில எப்படி இருக்கேன் பாருன்னு காட்டி கொடுக்கும். தவறான செயலை செஞ்சிட்டோம், ஆகாத செஞ்சிட்டோம்னா தூங்க விடாது, தூங்கவே விடாது. சரி பண்ற வரைக்கும் அவங்கள தூங்க விடாது. இப்படியெல்லாம் பெண் தெய்வங்களுக்கும் ஆண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகளுக்கு நடக்குங்க அதிசயம். மனுஷ வாழ்வுல குலதெய்வம் தொட்டு பேசி கொண்டு அணைச்சு வர்றதெல்லாம் மிகப்பெரிய அதிசயம். அந்த அதிசயம் பெற்ற நன்மக்கள் தான் சாமியாடி பெருமக்களாக, உண்மையும் நீதியும் நேர்மையுமா இருக்கிற பெருமக்கள் தான் இந்த ஒவ்வொரு ஆலயங்கள்ல இருக்கிறாங்கிறது உண்மை. அதனால இன்னைக்கு இந்த பதிவுல உங்க உடம்புல வர சாமி உங்களை எப்படி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி எது மாதிரியான நிகழ்வுகளை காட்டும் அப்படிங்கிறது உண்மையான நிகழ்வின் மூலம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.